So it is a differentiability definition first of all. First define பண்றோம்னு பாத்துங்க. ஒரு நிமிஷம். இதோட definition clear ஆயிடுங்க. First of all differentiability definition clear ஆயிடுங்க. F of x is a real function and a is any real number. Then we define இதுக்கு பேரு left derivative, இதுக்கு பேரு left derivative, இதுக்கு பேரு right derivative. நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா என்ன சொன்னேன்? லிமிட் x tends to 0 f of x plus h minus f of x divided by h. இதுதான் வந்து f dash of x ன்னு நான் ஜெனரலா கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இங்க 0 வரதா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அது a except a வந்து 0 இல்லாம வந்துச்சுன்னா இங்க என்ன ரீப்ளேஸ் பண்றான்? இதுக்கு பதிலா h tends to 0 ன்னு மாத்திட்டு இங்க x க்கு பதிலா a, இங்க x க்கு பதிலா a ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டான். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட. ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட ஃபார்முலா இதுதான். சரிங்களா? இதே லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன பண்ணிக்கிறா பாருங்க. இந்த a plus h க்கு பதிலா a minus h ன்னு போட்டு லெஃப்ட் டெரிவேட்டிவ்னால இந்த h இருக்கிற இடத்துல லெஃப்ட் சைடுனா நெகட்டிவ் சைடு போகும், அதனால மைனஸ் h போகும். ஒரு நிமிஷம் சார். இத கிளியரா நோட் பண்ணுங்க. இது வேற எந்த டெஃபினிஷனும் பார்க்காத டிஃபரன்ஷியபிலிட்டினா இதுதான் டெஃபினிஷன். லெஃப்ட் டெரிவேட்டிவோட டெஃபினிஷன் அண்ட் ரைட் டெரிவேட்டிவோட டெஃபினிஷன் இதுதான். வேற எதுவுமே மாத்தாது. f of x be real function, a be a real number. Return by இப்போ இதுல எக்ஸே காணுமே சார். எக்ஸ் தான் வந்துட்டு ஏவா மாத்திக்கிறோம். நல்லா பாருங்க, எக்ஸ் தான் வந்து ஏவா மாத்திக்கிறோம். சரிங்களா? அட் a point x equal to a is a differentiable function. அந்த ஏங்கிறத தான் நம்ம டிஃபைன் பண்றோம். சரிங்களா? அது இங்க எக்ஸ்ங்கிறத பத்தி சொல்லல. அப்ப இதனோட டெஃபினிஷன் வந்து f dash of x right hand derivative. அதே மாதிரி left hand derivative f dash of x at x equal to a. at x equal to a. சரிங்களா? சாரி நோட் பண்ணி. ஓகே சார். சரி, அப்ப டிஃபரன்ஷியபிலிட்டி என்னங்கறான்? இது லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் கண்டிஷன் கொடுத்துட்டு டிஃபரன்ஷியபிலிட்டி என்னங்கறான்? லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் ஈக்குவலா இருந்தா at a point x equal to a வந்து ஈக்குவலா இருந்தா டிஃபரன்ஷியபிள் exceed, otherwise it not exceed. அத சொல்றோம். A function f of x to be the differentiable at a point x equal to a if the left derivative and right derivative of values is equal, then derivative is equal, otherwise it not. சரிங்களா? இதுதான் அதாவது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்ல இருக்கிறத ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது டிஃபரன்ஷியேட்